வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்றைக்கான மூவ் எப்படி இருந்தது? ஸோ இன்றைக்கி ப்ராப்பராக நம்ம எத்தனை ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம், அதில் நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஹிட் ஆச்சு, அட் த சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ மேக்ஸிமமாக இருந்தது, நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். ஸோ இன்றைக்கான டியூஸ்டேக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ சேம் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ரிவர்சலில் இங்கே நமக்கு என்னாச்சுன்னா அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? நமக்கு டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் இருந்தாலும் நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு இங்கே அழகாக ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இதை ஃபர்ஸ்ட் உங்களோட கன்ஃபர்மேஷன் கேன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலி க்ளோசிங் வேல்யூவான 57711 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும். இங்கேருந்து பாருங்கள் நீட்டாக இதோட ஹைக் வரைக்கும் 57907 இந்த 509 வரைக்கும் 57909 ஓகே. ஸோ வரைக்கும் வந்துட்டு ஒரு 198 பாயிண்ட் வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் இருந்தது இன்றைக்கான மூவ். ஓகே, தென் பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்றும் சிம்பிள் தான். ஆக்சுவலி இது வந்து நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா கன்ஃபர்மேஷன். நம்மளால நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்கணும். கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனும் சேம் பாருங்கள். மார்க்கெட் மொமெண்டம் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் ரிவர்ஸ்லாம் மொமெண்டம் கிரியேட் ஆனாலும் அகைன் நம்ம லைன்லேயே வந்துட்டு என்னாச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே வந்துட்டு நமக்கு மூவ் இருந்தது, பட் நம்ம லைனில் டச் ஆகிட்டு அகைன் வந்துட்டு நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு மார்க்கெட்டில் இங்கே நமக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங்கில் நீங்கள் அகைன் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட செகண்ட் ட்ரேட் 57670 நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் 57919 வரைக்கும் ஒரு 249 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடையும் நீங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர்ட் ட்ரேட் பார்த்தோன்னா அகைன் அதே லைன் தான். ஆக்சுவலி மொமெண்டம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டுமே தான் இருக்கும். ஆல்ரெடி இதை நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன். போத் டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட டார்கெட்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்மளோட மொமெண்டமே இருக்கும், மார்க்கெட் மூவ் இருக்கும். ஸோ சிச்சுவேஷன் பேசிஸில் அது அப்பில் இருந்தாலும் சரி டவுனில் இருந்தாலும் சரி நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணும்போது அது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்க்கு நமக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம தேர்ட் ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தோன்னா இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ அகைன் இதுவும் அதே தான் இல்லையா? என்னாச்சு, சடனாக நமக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு, நம்ம டார்கெட் அச்சீவ்டு. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா அகைன் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் நீட்டாக டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்ட்ஸில் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ 57743 இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்கே வந்துட்டு ரொம்பவே மினிமமான மொமெண்டம் தான் நமக்கு மூவ் தான் இருந்தது இல்லையா? ஒரு மினிமமான மூவ் இருந்தது. பட் இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு 43 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மினிமமான ஒரு மூவ் இருந்துட்டு, பட் இன்னும் நம்ம எக்ஸஸாக நம்ம வந்துட்டு நீங்கள் டார்கெட் டிசைட் பண்ணியிருக்கும் போது இங்கே நமக்கு இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் அகெயின். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே மினிமமாக நான் சொன்னது தான். ஸோ 43 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் மொமெண்டம் இருந்தது. அதுக்கு மீறி நம்ம செட் பண்ணும்போது அது நீட்டாக நம்ம இப்போ இங்கே ஸ்டாப் லாஸ் எப்படி டிசைட் பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் கேண்டில் P4 கேண்டிலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தா நீட்டாக இங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி என்ட்ரு ஆயாச்சு 57607. அட் த சேம் டைம் வந்துட்டு இங்கே என்னாச்சு, சுத்தமாக நமக்கு மூவ் கொடுக்கல. சடனாக இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். 57711 வந்துட்டு இங்கே ஒரு 104 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு சடனாக நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க இல்லையா? ஸோ இதில் என்னென்னா அகைன் 2 டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது இதில் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் இந்த லைனில் வர கன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கான நம்மளோட 4 ட்ரேட்ஸுமே கம்ப்ளீட்டட்.
அதனால இதை வந்து ஒரு பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, பட் இங்கே அகைன் கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு இல்லையா? ஸோ இங்கேயும் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இங்கே என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் அந்த லைனவே கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஓகே, ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு மினிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவரால் பேங்க் நிஃப்டியில் மட்டுமே வந்து நமக்கு லாஸும் இங்கே ஹிட் தான். பட் ப்ராஃபிட் புக்கிங் அதை விட மேக்ஸிமமாக தான் இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஒரு 388 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு டே டியூஸ்டே ஸ்டேட்டஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அட் த சேம் டைம் டார்கெட் டிசைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் லாஸ் ஹிட் ஆகும்போது அதை மினிமைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி தான் நம்ம மொமெண்டம்க்கு போயிட்டுருக்கு, மூவ் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராப்பராக சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் த பிகினர்ஸ் அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட எவ்ரி டே வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நாளைக்கு வெனஸ்டேக்கான டார்கெட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 577 70 579 47 58 275 58 694 then 588 93 then 592 74. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். நாளைக்கு வெனஸ்டேக்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 573 50 570 78 568 33 565 19 560 70 then 555 395. ஓகே, ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். ஸோ போத் டார்கெட்ஸ் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஷியோராக ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங், அட் த சேம் டைம் லாஸ் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட நமக்கு வந்து அன்றைக்கி டே வந்து நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியும். ரிஸ்க் மேனேஜ் பண்ணி நம்மளோட டே எவ்ரி டே வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ், அட் த சேம் டைம் நாளைக்கான டார்கெட்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா அதே தான் இல்லையா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல நமக்கு, பிகாஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரியும் கூட இல்லையா நிஃப்டி 50. பட் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நீட்டான நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் 23905 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் தான். 23852 வரைக்கும் ஒரு 53 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் குட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு நீட்டான கன்ஃபர்மேஷன், நமக்கு நீட்டான ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆனோம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்க்கும்போது அகைன் நம்ம லைனில் இங்கே வெயிட் பண்ணும்போது இங்கே தான் நம்ம லைன் ரீச் ஆச்சு. ஸோ இங்கே அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அப் கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 23990 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே என்னாச்சு? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சுத்தமாக மொமெண்டமே இல்லை. ஸோ இங்கே தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு ரீச் பண்ணோம். பட் அகைன் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஒரு 58 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் ட்ரேட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தேர்ட் ட்ரேட். ஸோ தேர்ட் பார்த்தோன்னா அகைன் நம்ம லைன்லேயே வந்துட்டு மொமெண்டம் இருந்தது. பட் மூவ் பார்த்தீங்களா? ஸோ ப்ராப்பரான மூவ் இல்லை, ஃப்ளக்சுவேஷன்ஸோட தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. ஒரு வலட்டைலோட அப்ஸ் டவுன்ஸ் வந்துட்டு ஒரு வலட்டைலோட தான் மார்க்கெட் மூவே இருந்தது. நிஃப்டி 50 இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அப்படி தான் போச்சு.
ஸோ தேர்ட் ட்ரேட் பார்த்தோன்னா இங்கேயும் நமக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதையும் கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணி இது ஒரு க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் 23946. பட் இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரீச் இல்லை. அகைன் இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஓகே, 23932 ஒரு 14 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட நம்மளோட தேர்ட் ட்ரேடை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் தான், ஒரே லைனில் ஓகே சேம் ட்ரெண்ட் லைனில் நம்ம மேக் பண்ண நம்ம லைனில் சேம் ட்ரெண்ட் லைனில் ஒரு அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் நம்ம அந்த லைனை வந்து கன்ஃபர்மேஷன் லைனாகவே நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த லைனில் அகைன் வந்துட்டு டவுன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சரி, அட் த சேம் டைம் அப் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி, ஸோ எதையுமே நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் அதை கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு சிங்கிள் ட்ரேட் அட்டன் பண்ணோம். அதில் வந்துட்டு ஒரு 53 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் இல்லையா? ஓவரால் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் நமக்கு ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் நீங்கள் வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட மூவ் வந்து முடிஞ்சுது. ஒன்லி நிஃப்டி 50 மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்க, நிஃப்டி 50ல மட்டும் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சம் 19 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட தான் இன்னைக்கு டே முடிஞ்சது. ஸோ நத்திங் டு வரி. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கும்போது நேத்தோட நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும், நேற்று ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் இருந்தது. பட் ஓவரால் இதுலேயும் நீங்கள் வந்து மந்த் அண்ட் ஓவரால் வெரிஃபிகேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு மேக்ஸிமமான நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட ட்ராவல் இருந்திருக்கும். வீக்கெண்டுமே அப்படி தான் இருக்கும். அட் த சேம் டைம் மந்த் அண்ட் அது ரொம்ப ரொம்ப வெரி மேக்ஸிமமான ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட மந்த் எண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ். ஆக்சுவலி அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸில் 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது, பட் 1 ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அப்போவுமே நம்ம ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா? ஸோ இதில் இருக்க லாஸ் நம்ம லெஸ் பண்ணிட்டாலும் ஒரு 369 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கான டேவை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு வெட்னஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். போத் பார்த்துட்ருக்கோம், அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ மூவ் அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ், நத்திங் டு வரி. போத் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால நீங்கள் டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸோட மட்டும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். 23962 240 77 241 61 242 06 242 75 then 24338. ஓகே, இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 23805 237 19 236 07 235 16 then 234 13 then 233 29. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நிஃப்டி 50க்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் மேக் பண்ணிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட அவங்க பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.